சாபுதானா கிச்சடி அப்படிங்கிற ரெசிபியை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சாபுதானா கிச்சடி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வரிசி, அந்த ஜவ்வரிசி வந்து சாய்ஸ் ஆஃப் ஜவ்வரிசி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த மீடியம் சைஸ் ஜவ்வரிசி அந்த கிச்சடிக்கு வந்து ரொம்ப நல்லா வரும். அதை ஊற போடுறது இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி அதை களையிறது இம்பார்ட்டன்ட். அதில் இருக்கக்கூடியதான ஸ்டார்ச் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ரிமூவ் பண்ணுறச்சு அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வயிற்றில் வந்து தங்கி நிற்கும். அதாவது பசி வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். இது வந்து இன்ஃபேக்ட் நவராத்திரி மாதிரியான டைத்தில் இதை வந்து ஃபாஸ்டிங்க்கு கூட பீப்புள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாபுதானா கிச்சடி அப்படிங்கிறத வந்து ஒரு பிளாக் சால்ட் சேர்த்து அதை வந்து ஒரு ஃபாஸ்டிங் டிஷ்ஷாகவே வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது உருளைக்கிழங்கோடையும் அந்த பீனட்ஸோடையும் நம்ம வந்து அதை சாப்பிட்றச்சே அது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சாபுதானா கிச்சடிக்காக வீடியோவை வந்து நாங்கள் இதோ இப்போ போடுறோம். நீங்கள் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இதுக்கு பண்ணணும், இந்த டிப்ஸு எப்படி வந்து இப்படி உதிரியாக இது நல்ல டேஸ்டியாக வரும் அப்படிங்கிற எங்களோட சாபுதானா கிச்சடியை பாருங்க. இதோ வந்து உங்களுக்கு சாபுதானா கிச்சடி. சாபுதானா கிச்சடி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜவ்வரிசி உப்மா அல்லது ஜவ்வரிசி கிச்சடி. முதல்ல ஜவ்வரிசி, மீடியம் சைஸ் ஜவ்வரிசி இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதை நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு நல்லா கையால் களைஞ்சி அந்த தண்ணியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி தண்ணி போட்டு அதை நல்லா களைஞ்சு அந்த வாட்டரை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அதில் இருக்கக்கூடியதான ஸ்டார்ச் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ 4-5 வாட்டி இதை நல்லா களைஞ்சாச்சு. நான் வந்து இந்த கப்பால் 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அந்த ஜவ்வரிசி ஜஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி போட்டால் போகிறோம். தண்ணி போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் அதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 3 hours to 4 hours அது அப்படியே நல்ல ஊறி இருக்கும். அப்படியே நம்ம வந்து தொட்டு பார்த்தோன்னாலே தெரியும். அப்படியே அது சாஃப்டாக கையால் நசுங்கக்கூடியதான அந்த பதம் வந்திருக்கும். ஸோ நான் வந்து இது டோட்டலாக 4 hours போல் அது ஊற போட்டிருக்கேன். மீன்வைல் உருளைக்கிழங்குக்கு தோலியை எடுத்துட்டு அதை இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி அதை கொஞ்சம் தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கிறேன். வேர்க்கடலையை ஒரு பேனில் போட்டு நல்ல மிதமான சூட்டில் அதை அப்படியே வறுத்து அந்த தோலியெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடுறேன். இப்போ வந்து 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட அந்த ஜவ்வரிசி பார்த்திங்கனாக்கா நல்ல இந்த கையால் நசுங்கக்கூடியதான அந்த பதத்துக்கு வந்துடுது. சாஃப்டான அந்த டெக்ஸ்டருக்கு வந்துடும். ஸோ அந்த தண்ணியை ஃபுல்லாக ஒரு உலோக வடிகட்டியில் போட்டு அந்த தண்ணி வடியை வச்சு அந்த உலோக வடிகட்டியிலேயே கொஞ்சம் நேரம் இந்த ஜவ்வரிசி இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நல்ல இந்த மாதிரி நசுங்கு பதத்துக்கு வெந்தாச்சு. வேர்க்கடலையும் நம்ம வறுத்து தோலியை எடுத்து வச்சாச்சு. அந்த தோலி எடுத்த வேர்க்கடலையை ஜஸ்ட்டு சூடு வர லேசாக வறுத்துட்டு அது கொஞ்சம் ஆறின உடனே அது ஒரு மிக்சி கண்டெய்னரில் போட்டு அப்படியே குறைன்னு 1-2 அப்படியே பொடிச்சிக்கலாம். ஜஸ்ட்டு கோர்ஸாக நம்ம பொடிச்சோன்னா போதுமானது. இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் லேசாக சூடாகிடுச்சு. கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்து வச்சு உடைத்த உளுத்தம்பருப்பு போட்டு சீரகம் போட்டு அதை நல்லா பிரட்டி விடுறேன். கருவேப்பிலை, நல்ல கழுவிய கருவேப்பிலை இலைகள், காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் துண்டுகள், இஞ்சி விழுது, இது எல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே அப்படியே பரட்டிக்கிறேன். கருவேப்பிலையை கொஞ்சம் பொடியாகவும் சேர்க்குறேன். இது நல்ல வாசனையை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம தோலி எடுத்து க்யூபுகளாக நறுக்கி வேக வைத்ததான அந்த உருளைக்கிழங்கு பீசஸையும் இதோடு ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நசுங்கு பதமாக இருந்தால் போதும். அப்போ தான் உருளைக்கிழங்கு இந்த சாபுதானா கிச்சடிக்கு நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு டேஷ் ஆஃப் கருவேப்பிலை பொடி தூவிட்டு நல்லா இதை பிரட்டிக்கிறேன். நம்ம வறுத்து தோலி எடுத்து திருப்பியும் வறுத்து மிக்சியில் கோர்ஸாக பொடிச்சதான வேர்க்கடலை பொடியை சேர்த்து வேலும் ஒரு வாட்டி சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஊறி தண்ணி வடித்ததான
அந்த சாபுதானா பாருங்கள், அந்த துளி கூட ஸ்டார்ச்சே இல்லை. 4-5 வாட்டி, அதனால தான் நம்ம நல்லா அதை கழுவி அந்த ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணி அப்புறம் ஊற வைக்கணும். அந்த தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்து அதை அப்படியே போட்டு ஜென்டிலாக அப்படியே அதை திருப்பி விடணும். அது வேக வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். மூடி 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 வதக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். சில பேர் பிளாக் சால்ட் கூட சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு ஆனால் நார்மல் ஒயிட் சால்ட் தான் சேர்க்குறேன். சேர்த்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அப்படியே மேலே டாப்அப் பண்ணுறதுக்கு ஊற்றி அதை அப்படியே ஜென்டிலாக அப்படியே பெரட்டி பெரட்டி விடுறேன். நீங்கள் வேணும்னா நடுப்புற கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். பட் எனக்கு தேவைப்படல. பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் மாதிரி வெந்திருக்கும். அட் த சேம் டைம் உதிரி உதிரியாகவும் இருக்கும் நம்மளோட அந்த சாபுதானா உப்புமா அல்லது கிச்சடி. இதை அப்படியே நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஊற வைக்கிறது, செலெக்ஷன் ஆஃப் ஜவ்வரிசி தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்மளோட சாபுதானா கிச்சடி தயார். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன்.